வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல செகண்ட் ஹாஃப்ல ஏதாச்சும் ஒரு ரெக்கவர் வருமா? அப்படின்னு நம்மளும் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, எந்த ஒரு ரெக்கவரும் இன்னைக்கு உங்களுக்கு இல்லடா அப்படின்ட்டு ஒன் சைட் மார்க்கெட்டா நம்ம மார்க்கெட்ட முடிச்சிருக்காங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி 2மே இன்னைக்கு டேல நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. நிஃப்டி ஒரு 167 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 427 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவை இன்னைக்கு டேல சந்திச்சிருக்கு. ஸோ வைடா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லயும் நல்ல ஒரு செல் ஆஃப் தான் ஏற்பட்டிருக்கு. எஃப்ஐஎஸ் பார்க்கும்போதும் இன்னைக்கும் வித்து தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2380 கோடிக்கு வித்திருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது வெறும் 1000 கோடி தான் பணத்த உள்ள இறக்கியிருக்காங்க. "என்னப்பா ஆச்சு உனக்கு? ரொம்ப கம்மியா போட்டிருக்கு." அப்படிங்கிற ஒரு கேள்வி பலருக்கும் வரலாம். ஸோ என்னன்னு தெரியல. மேபி சேர்த்தி வச்சு வரக்கூடிய நாட்கள்ல 5000 கோடி, 6000 கோடின்னு இறக்குவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நுழைவோம். முதல்ல நம்ம பார்க்க போறதே ஒரு ஷாக்கிங் அப்டேட் தான் பார்க்க போறோம். என்னன்னா, ஸோ நாஸ்டாக் 24 ஹவர்ஸ் இனி இருக்க போகுது அப்படிங்கிற மாரி ஒரு பிளான முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ 24 மணி நேரமும் ட்ரேடிங் வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு அறிக்கையா சப்மிட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு வேணா இந்த 24 ஹவர்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். மேபி அந்த மாரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, ஸோ ரொம்ப தேவையில்லாத ஒரு வேலையா தான் பார்க்கப்படுது. நாஸ்டாக் பண்ணானா உடனே நிஃப்டி 50யும் 24 ஹவர்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்களும் 24 மணி நேரமும் பணத்த விடுவதற்கு தயாரா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணி தான். பட் கொண்டு வராங்க. ஸோ பணம் அவங்களுக்கு என்ன பண்ணுனாலும் பணம், பெரிய பண முதலைகள் ஜாலியா பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணி சம்பாரிப்பாங்க. அவங்க வேலைக்காரங்க இவங்களுக்காக உழைச்சு குடுப்பாங்க. ஸோ அவங்க மேலும் மேலும் பணத்த பெருக்குவாங்க. பட் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ட்டு தொடர்ந்து உட்கார்ந்து இரவு பகலா தூங்காம, சரி நம்ம அப்புறமா ஒரு ட்ரேட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம செட் பண்ணிட்டு, ஸோ கசகசன்னு உள்ள இறங்கி காசு குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்னைக்கு இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ஸோ எல்ஐசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த எல்ஐசி எது எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு டிஸ்கஷன குடுத்துட்டே தான் இருக்காங்க பார்லிமென்ட்ல. ஸோ இப்போ இன்னைக்கு டேல என்ன ஒரு டிஸ்கஷன் போயிருக்குன்னா, ஸோ என்னென்ன பங்குகள்ல எவ்வளோ ஹோல்டு பண்றோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டாடா குரூப்ல ஒரு 88,000 கோடி 88,400 கோடி பணம் போட்டிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து HDFC பேங்க் 80,000 கோடி, ரிலையன்ஸ் பார்க்கும்போது 60,000 கோடி முதலீடு எல்ஐசி பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. அடுத்தது அதானி இருக்காங்க 47,000 கோடி. ஸோ நெக்ஸ்ட் எஸ்பிஐல ஒரு 46,000 கோடி கிட்ட இருக்கிறதா ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராஜ்யசபால பார்லிமென்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ இத குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சைட்ல இருந்து ஆன்ஸரும் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இது போக இன்னும் பல பங்குகள்ல எல்ஐசி ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் லாபத்த புக் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சத்தமில்லாம பார்த்தீங்கன்னா, அதானி போர்ட்லலாம் இவங்க எக்ஸிட் ஆயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2% பங்குகள வித்து லாபத்த புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த எஸ்ஐஎல் இது ஆல்ரெடி நம்ம ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டிசம்பர் 16 பார்க்கும்போது இந்த எஸ்ஐஎல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட ரெடி டூ ஈட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த நூடுல்ஸு, அதுக்கப்புறம் கெட்சப்பு, ஜாம் இந்த மாரியான ப்ராடக்ட்ட பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 75 வருஷம் லெகசி உள்ள இந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு. மேபி இது நார்த் சைடு ஃபேமஸா இருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு விஷயம், இந்த மாரி ஒரு பிராண்ட நான் கேள்விப்பட்டதே இல்ல. பட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா, திரும்ப இந்த பிராண்ட புத்துணர்வு பெற்று புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் சக்சஸ் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்லுவாங்க, அவ்வளதான் இதெல்லாம் இழுத்து மூடிருவான். இது விளங்கவே விளங்காது அப்படின்ட்டு கரிச்சு கொட்டிட்டு இருப்பாங்க. பட் எல்லாரும் அக்யூசிஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அக்யூசிஷன் பண்ணக்கூடிய பிசினஸ் எல்லாமே ஆஹா! ஓஹோன்னுலாம் வரதில்ல. ஸோ அதில சில பிசினஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். சிலது பார்த்தீங்கன்னா பண்ணாமயும் போகும். இது எல்லா கம்பெனிஸ்க்கும் பொருந்தும். ஸோ இத எப்படி அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம
பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஒரு பெரிய ஒரு கன்சியூமர் ஜெயண்ட்டா மாறிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் கன்சியூமர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையே இல்ல. பட் என்ன ஃபியூச்சர்ல ஐபிஓ மூலியமா வராம, நமக்கு டீமர்ஜர் மூலியமா குடுத்தா ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்கும். பட் எப்படி பார்த்தாலும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் பேரண்ட் கம்பெனியா இந்த கம்பெனிக்கெல்லாம் இருக்க போகுது. ஸோ ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு லாங் டெர்ம்ல டெஃபினட்டா இருந்துட்டே இருக்கும். ஒரு நல்ல வெல்த் கிரியேஷனும் ஏற்படுங்கிறதுல சந்தேகமே நமக்கு தேவையில்ல. ஸோ பார்ப்போம். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹியூண்டாய் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. பட் இது ஹியூண்டாய் இந்தியா இல்ல. ஹியூண்டாய் குளோபல். என்னன்னா, ஸோ இப்போ அவங்களுடைய ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ஈவிய வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. கிராஷ் டெஸ்ட்டு. இதுல 5 ஸ்டார் ரேட்டிங்க வந்து அடைஞ்சிருக்கிறதாவும் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அ கார் பார்த்தீங்கன்னா, ஒரு 820 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் குடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி சார்ஜ்லாம் வந்து போட வேண்டாம். இந்த ஹைட்ரஜன் ரீஃபில்லிங் தான் 5 நிமிஷத்துல வந்து டேங்க் ஃபுல் பண்ணிரலாம் அப்படின்ட்டும் டேட்டா வந்திருக்கு. ஸோ இது ஹைட்ரஜன வந்து எரிக்கிறது மூலியமா ஸோ கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டிய இந்த ஃபியூயல் செல் வந்து பயன்படுத்தும். இதுதான் இதோட அடிப்படை. பட் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு என்னைக்கு வரும் அப்படின்ட்டு நமக்கு தெரியல. பட் குளோபலாவும் இது அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகல. பட் விரைவில் வந்து ஃபேமஸ் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் ரிலேட்டட் ஸ்டாக் இந்த ஹைட்ரஜன் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்ல ஒரு நல்ல ஒரு வெற்றியாளரா இருப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெறும் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் மட்டும் இருக்க போறதில்ல. ஸோ ஹைட்ரஜன பேஸ் பண்ண இன்ஜின் எப்படி இப்போ வந்து பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் இருக்கோ, அடுத்தது ஹைட்ரஜன் இன்ஜின் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா வந்து கொண்டு வருவாங்க. கமின்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இந்த இன்ஜின் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டெஸ்டிங் போயிட்டுருக்கு. டொயோட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில அசோக் லேலண்ட், டாடா மோட்டார்ஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபியூயல் பார்க்கும்போது என்டிபிசி, ஐஓசிஎல் போன்ற நிறுவனங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஐஓசிஎல், என்டிபிசி அதே மாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லீடர்ஷிப்பா இருப்பாங்க. அதே சமயத்தில மத்த பப்ளிக் செக்டார் பங்குகளும், நிறுவனங்களும் இந்த இடத்துல அலைவா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபியூச்சர பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அத வந்து நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஓஎம்சி இப்போதைக்கு நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல. ஆனா விரைவில் என்டிபிசி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும். ரிலையன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு குடுத்தது. ஸோ அதனால எங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டான டைம்ல நம்ம கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இத மனசுல வச்சுட்டு தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க. டெஃபினட்டா ஒரு வெற்றி கிடைக்கும். அடுத்தது பிடிலைட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பிடிலைட் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பெயிண்ட் பிசினஸோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஈஸ்ட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஸ்லோவான ஒரு குரோத்த தான் வந்து குடுத்துட்டுருக்கு. ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, நிறுவனம் இந்த பெயிண்ட் பிசினஸையும் வந்து வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. பட் இந்த பெயிண்ட் பிசினஸ் என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குது அப்படிங்கிற ஒரு கிளியர் டேட்டாலாம் நமக்கு இன்னும் வந்து கிடைக்கல. ஸோ இன்னும் பிர்லா ஒப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு பணத்த எரிச்சுட்டுருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு சக்சஸும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பட் இதுக்கு மேல இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சிய சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். இத பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களும் வந்து பெரிய அளவுக்கு வருவதெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு செயல். இந்த பெயிண்ட் பிசினஸ பொறுத்தவரைக்கும் நான் நெனைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் இருந்தான். அவன் வந்து ஜேஎஸ்டபிள்யூக்கு வித்துட்டு ஓடியே போயிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பிர்லா ஓப்பஸ் பெரிய ஒரு பிளேயரா இருக்கான். கூடவே ஜேஎஸ்டபிள்யூ ஒரு பெரிய பிளேயரா இருக்காங்க. ஏசியன் பெயிண்ட் மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இப்போ கரண்ட்டா ஒரு 8லேருந்து ஒரு $9 பில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் பிசினஸோட மார்க்கெட் வந்து இருக்கும். இது வந்து 2030க்குள்ள $16 பில்லியன் அளவுக்கு வந்து வளர்ச்சி பெறும். அதாவது டபுளா மாறும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன வந்து இந்த ரிசர்ச் ஃபிர்ம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்கிறதாவும் நமக்கு ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ லாங் டெர்ம்ல வளரும். பட் பெரிய கம்பெனிஸ் கண்டிப்பா இந்த கம்பெனியும் சர்வைவ் ஆகும். பட் நம்ம லார்ஜ் கம்பெனி நல்ல ஒரு ரேஞ்ச்ல கிடைச்சா, அது பக்கம் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பிஜி இன்விட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஜி இன்விட் போல இருக்கக்கூடிய இந்த ஐஆர்பி இன்விட், நெக்ஸ்ட்டு கேபிட்டல் இன்விட் போன்ற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பிஜி இன்விட் பத்தி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு பெரிய டிப் போச்சு. அந்த டைம் கூட நம்ம பிஜி இன்விட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இதுல ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தோம் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கும்போது தொடர்ந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ ஏன்னா, நண்பர்கள் ரொம்ப பயத்துல இருந்தாங்க. இந்த பிஜி இன்விட் அரவுண்ட் ஒரு ₹75 போம்போது, நான் எப்பல்லாம் வந்து இந்த பிஜி இன்விட்ட பத்தி டிஸ்கஸ் பண்றேனோ, அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே நபர் தொடர்ந்து வந்து கமெண்ட்ட போட்டுட்டே இருப்பாரு. பிஜி இன்விட் முடிஞ்சுச்சு. ₹40க்கு போயிரும், ₹30க்கு போயிருன்ட்டு. பட் இப்ப திரும்ப அது ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, இப்போ காணாமல் போயிட்டார். இனிமேல் பார்த்தீங்கன்னா, அந்த நபர்கிட்ட இருந்து அந்த கமெண்ட் வந்து நமக்கு
டெஃபினட்டா வந்து வராது. ஸோ அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு பங்கு டார்கெட் பண்ணி வந்து பேசலாம். பட் நமக்கு ஒரு பாட்டம்க்கு போம்போது டெஃபினட்டா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்து வேணும். ஸோ அந்த மாரியான கான்ஃபிடென்ட் இந்த ஐஆர்பி இன்வைட்லயோ இல்ல கேப்பிட்டல் இன்வைட்லயோ இருக்குமான்னு கேட்டா, எனக்கு வந்து பெருசா வந்து இல்ல. ஏன்னா இந்த பிஜி இன்வைட்டோட ஒரு பேக்கப்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பவர் கிரிட். ஸோ ஒரு பிஎஸ்யூ நிறுவனம். அதனால இந்த ஸ்பேஸ்ல வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அது போக பவர் ப்ராஜெக்ட் எந்த மாரி போகும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் வந்து நமக்கு இருக்கு. ஆனா இந்த ஐஆர்பி இதெல்லாம் இந்த ரோடு சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் இந்த இன்டிகிரேட் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது. ஸோ எப்படி வந்து இத கடைசி வரைக்கும் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு சுத்தமா வந்து கிடையாது. அதனால எந்த இடத்துல நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோ, அந்த பக்கம் இருப்பது தான் ரொம்ப சிறந்த ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா, கீழ இறங்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்கள மேற்கொண்டு முதலீடு பண்ண வைக்கும். அதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜி இன்விட்டா வந்து இருக்கு. டிவிடெண்ட் வந்து ரூ. 3, 3 குடுத்தே நமக்கு அவ்வளோ சந்தேகம். இதுல இன்னொரு ஒரு புரளி வேற வந்து கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா, பிஜி இன்விட் அடுத்த ஆண்டுலருந்து அவங்க டிவிடெண்ட்ட வந்து பாதியா கட் பண்ணிருவாங்க அப்படின்ட்டும் நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பல்லாம் நம்ம தொடர்ந்து அந்த மாரிலாம் எந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட்டும் கம்பெனி கிட்ட இருந்து வரல. எதுவும் நடக்காது அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாரி தான் இப்ப வரைக்கும் வந்து போயிட்டுருக்கு. அதே டிவிடெண்ட்ட வந்து குடுக்குறாங்க. அது போக இந்த இன்விட்டும் ஒரு ரெக்கவர வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த மாரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் மட்டும் தான் கை குடுக்குமே தவிர, நம்ம ஏதோ டிவிடெண்டுக்கு வாங்குறோம், பாசிவ் இன்கம்க்காக வாங்குறோம் அப்படின்ட்டு பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாம் பயன் அளிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மேபி உங்களுக்கு அத பற்றியான புரிதல் இருந்ததுன்னா, நீங்க தாராளமா வாங்கலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. அதனால அதன் பக்கம் வந்து நான் இப்போதைக்கு வந்து தல வச்சு கூட படுக்க மாட்டேன். மேபி ஏதாச்சும் ஒரு ரொம்ப அட்ராக்டிவான இடத்துக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில, அதுவும் ஐஆர்பி இல்ல இன்டிகிரேட் இந்த மாரியான விஷயங்கள் கூட ஓகே. இந்த கேப்பிட்டல் இன்விட் எல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல. அதனால அது பக்கம் போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். டிவிடெண்ட் அதிகமா குடுக்குறாங்கன்ட்டு நண்பர்கள் கேட்குறாங்க. பட் டிவிடெண்ட் அதிகமா குடுத்தாலும், புரிதல் நமக்கு இல்லாம முதலீடு பண்றது ரொம்பவே வந்து ஒரு தவறான செயல் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில இருந்து நான் பார்க்குறேன். இப்ப என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, இந்த இந்த இ இன் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட பற்றாக்குறைய பற்றியான ஒரு நியூஸ் தான் வந்து வந்திருக்கு. இப்ப என்னன்னா, ராஜஸ்தான்ல வந்து 4 ஜிகாவாட் கெப்பாசிட்டி வந்து வீணா போகுது. அதுவும் சோலார் கெப்பாசிட்டி வீணா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால ராஜஸ்தான்ல பகல் நேரத்திலே பவர் கட் வருது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வந்திருக்கு. என்னன்னா, டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து இல்ல. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன சீக்கிரம் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 20,000 கோடி மதிப்பிலான 4 ஜிகாவாட்டுக்கான சோலார் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பட் விரைவில் வந்து கொண்டு வருவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, எந்த அளவுக்கு வந்து இந்த பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டிய வந்து உயர்த்துறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டியும் வந்து உயரணும் அப்படின்ட்டு. பட் அது இன்னும் உயராம இருக்கு. விரைவில் உயரும். இது டைரக்ட்டா பவர் கிரிட் அண்ட் இந்த பிஜியின் வீட்டுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கூற்றா வந்து இருந்தது. அதற்கான நேரம் இன்னும் வெகு தொலைவில் இல்ல. விரைவில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும். அந்த டைம்ல பிஜியின் வீட்டுக்கு பவர் கிரிட் கிட்ட இருந்து புது ப்ராஜெக்ட் வந்து உள்ள அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய புது அசெட் பார்த்தீங்கன்னா, உள்ள வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து 2யுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நண்பர்களும் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல. பவர் கிரிட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து நம்ம அதற்கூடயே டிராவல் பண்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுனா போதும். இடைப்பட்ட டைம்ல என்னென்ன நடக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலைய நான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து அத பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வேதாந்தாவோட டீமர்ஜருக்கு ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. என்சிஎல்டி பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரூவல வந்து குடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு வேதாந்தா ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. வேதாந்தா காட்டுல நல்ல மழை தான். வேதாந்தா வச்சிருக்கிறவங்க காட்டுல அத விட நல்ல மழை. ஏன்னா, ஒரு பக்கம் டிவிடெண்ட் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, அப்ரிஷியேட் ஆயிட்டுருக்கு. இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதில போட்ட காச டிவிடெண்ட் மூலியமாவே வந்து எடுத்திருக்காங்க. அதுவே எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கான ஒரு ரிட்டர்ன குடுத்துருக்கு. இன்னும் இந்த பங்கு என்ன ஆனா என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். பட் ஒண்ணும்லாம் ஆயிராது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்தது சுப்ரியா லைஃப் சயன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கு ஒரு 180, 160 நான் நெனைக்கிறேன். அதில நான் பார்த்தது அந்த டைம்ல இத அனாலிசிஸ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இத வந்து நான் மிஸ் பண்ட்டேன். பட் இந்த டைம்ல நான் பல பங்குகள வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இத வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருக்கு. 1600 கோடி வருமானத்த பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னும் வரக்கூடிய ஒரு 3 வருடத்துல வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ கரண்ட்டா ஒரு 700 கோடி கிட்ட வந்து வருடத்துக்கு ரெவென்யூ ஜெனரேட்
பண்றாங்க. ஸோ ஒரு பக்கம் இவங்களுக்கு கடன் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனையும் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 80%க்கு மேலான வருமானம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிசினஸ் மூலியமா தான் வருது. ஆனா, அமெரிக்காக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதில்ல. இவங்க ஏபிஐ ரிலேட்டட் கம்பெனி. அது போக இந்த கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் இந்த ட்ரக் சிடிஎம்ஓ பிளேயராவும் சுப்ரியா லைசென்ஸ் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பெரிய ஒரு கிளையண்ட்ட வந்து நாங்க பிடிப்போம் அப்படின்ட்டும் இவங்க ஒரு நம்பிக்கைய வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ நார்த் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணாமயே ஸோ 80% பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ்போர்ட் ரெவென்யூவா தான் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல கீ ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸ். பட் இத வந்து அந்த டைம்ல நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு வந்து தவறிட்டோம். ஸோ இட்ஸ் ஓகே. இனி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ட போட்டு நம்ம ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் அப்படி நம்ம பண்ணுனாலும் கூட, ஸோ எல்லாத்தையும் வந்து பிடிக்க முடியாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம பல விஷயங்களையும் வந்து பார்ப்போம். சிலத இப்ப பண்ணுவோம், அப்ப பண்ணுவோம்னு நெனைப்போம். பட் கண்டிப்பா பல விஷயங்கள் கைய விட்டும் வந்து போகும். பட் நமக்கு கிடைக்கணும்னு நெனைக்கிற ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து கிடைக்கும். நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு ஏத்த மாரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். புது புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். ஸோ வர வர நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!